ஹலோ வியூவர்ஸ். டிஎன்ஏ கவுன்சிலிங் கிட்டத்தட்ட இப்போ முடிஞ்சிருச்சுனே அப்படின்னு சொல்லலாம். இன்னும் ஒரு 1 or 2 days ப்ராசஸ் தான் இருக்குது. ஸோ அதுவுமே யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா அக்செப்ட் அண்ட் அப்போர்டு கொடுத்தவங்களுக்கு தான், அவங்களுக்கு தான் இன்னும் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்து வரணும். ஸோ அதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னாவே டோட்டலாக இந்த டிஎன்ஏ கவுன்சிலிங் வந்து எண்ட் ஆகிருச்சு. சார் பட் எனக்கு ஆனால் இன்னும் சீட் வந்து கிடைக்கவே இல்லை. எனக்கு நாட் அலாட்டட் வந்துருச்சு. அதே மாதிரி சீட்ஸும் வந்து எனக்கு அலாட் ஆகலை. ஸோ எனக்கு சீட் கிடச்சிது, பட் ஆனால் எனக்கு அந்த காலேஜ் வந்து பிடிக்கல. இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் வந்து நிறைய பேர் சொல்லிகிட்ருக்கீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான் இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபர்தர் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போது இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 எந்த ரவுண்டில் வேணால் இருந்திருக்கலாம் டிஎன்ஏல. பட் உங்களுக்கு கவுன்சிலிங் வந்து இப்போ சீட் வந்து கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டா அட்மிஷன்ஸ் படி நீங்கள் சீட்ஸ் வந்துட்டு அட்மிஷன் பண்ணலாம். ஸோ ஏன் மேனேஜ்மெண்ட் கோட்டா வந்து நான் சொல்கிறேன்னா, நிறைய வீடியோஸில் வந்துட்டு உங்களுக்கு சொல்லியிருப்பேன் மேனேஜ்மெண்ட் கோட்டா அட்மிஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது, கண்டிப்பாக அந்த அட்மிஷன் வந்து நீங்கள் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ இந்த ஒரு சான்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சீட் லேப்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இங்கே நடந்திருக்கு. என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ டிஎன்ஏல நிறைய பேர் வந்துட்டு அப்ளை பண்ணியிருந்தாங்க கவுன்சிலிங்க்கு. பட் ஈவன் தோ அப்ளை பண்ணியிருந்தாலும் நிறைய பேருக்கு காலேஜ் கிடச்சும் அந்த காலேஜ் வந்துட்டு எனக்கு பிடிக்கல அந்த மாதிரி, ஸோ ரிஜெக்ட் பண்ணி சம் அதர் காலேஜஸ்க்கெலாம் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க, போகணும்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் ஹேப்பனிங் ஆகிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, டிஎன்ஏ கவுன்சிலிங் அப்ளை பண்ணியிருப்பாங்க, பட் இன்னொரு சைடு நீட் கவுன்சிலிங் அதுக்கெலாம் வந்துட்டு அவங்க போயிருப்பாங்க. ஆர் சம் அதர் கவுன்சிலிங்க்குமே அவங்களுக்கு சீட் கிடச்சிருக்கும். எனக்கு இந்த கோர்ஸே ஓகே தான், எனக்கு நியர்பையாக வந்து இருக்குது, என்னோடய காலேஜ் என்னோடய ஊர்லேயே இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் வச்சு தான் இந்த சீட் லேப்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஆகுது. ஸோ நிறையா நல்ல காலேஜஸ்லையுமே பார்த்திங்கன்னா சீட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. பட் இந்த கவுன்சிலிங்கால் அதை வந்து சரியாக எடுக்க முடியல. ஒரு 80% to 70% ஆஃப் பீப்புள் வந்துட்டு கவுன்சிலிங்கில் சீட் எடுத்திருக்காங்க. பட் ரிமைனிங் சீட்ஸ்லாம் வந்துட்டு இன்னும் ஃபில் ஆகாமல் இருக்குது. நிறைய டாப் காலேஜஸ்லேயுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய நல்ல கோர்சஸுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த கோர்சஸை நல்ல காலேஜஸில் நீங்கள் எடுக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, மேனேஜ்மெண்ட் கோட்டா அட்மிஷன்ஸ் படி உங்களால் நல்ல காலேஜஸில் ஒரு கம்மியான டொனேஷன்ஸ் கட்டி சீட்ஸ் எடுக்க முடியும். பட் நிறைய பேருக்கு சப்போஸ் ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்கலாம், டொனேஷன்ஸ் கொடுக்கறது ரொம்ப கஷ்டம் நீங்கள் அப்படின்ற மாதிரி நினைக்கலாம். பட் ஈவன் தோ டொனேஷன்ஸ் இல்லாமையும் கவர்மெண்ட் என்ன ஃபீஸ் சொல்லியிருக்காங்களோ, இப்போ நீங்கள் நார்மலாக கவுன்சிலிங்கில் கிடைக்கிற காலேஜில் உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்றது நீங்கள் எவ்வளோ ஃபீஸ் கட்டி அதை படிக்க வைப்பீங்களோ அந்த ஃபீஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களால் இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டா அட்மிஷன்லேயுமே போய் படிக்க முடியும். அந்த மாதிரியான காலேஜஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு இப்போது ஒரு இது வந்து காமிக்கிறேன். ஸோ நம்ம நார்மல் இது சீட் மேட்ரிக்ஸ் தான், அது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. ஸோ நார்மல் சீட் மேட்ரிக்ஸ் உங்களுக்கு நம்ம டிஎன்ஏ வெப்சைட்லேயே வந்துட்டு ஸோ அவைலபிளாக இருக்கும். இந்த சீட் மேட்ரிக்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதில் ஃபைனலாக என்னென்ன காலேஜஸ் இருக்குது அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ இப்போ இதுலேயும் நிறையா வந்துட்டு சீட்ஸ்லாம் ஃபில் பண்ணியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா ரவுண்டு 3க்கு முன்னாடி இருந்தது. ஸோ ரவுண்டு 3லும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எடுத்திருப்பாங்க. நம்ம ஃபைனலாக வந்துட்டு பார்க்கலாம் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு சீட்ஸ் வந்து கிடச்சிருக்கு அப்படின்றத. பட் இப்போது இங்கே நீங்கள் பாருங்கள், மேக்ஸிமம் இந்த மாதிரியான காலேஜஸ் எல்லாமே வந்து ரவுண்டு 3ல் அங்கங்கே இந்த 1-2 கோர்சஸ் இருக்கிறதையுமே எடுத்திருப்பாங்க. பட் ஈவன் தோ சம் ஆஃப் தெம் அட்டானமஸ் காலேஜஸில் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து இப்போதைக்கு நம்மளால் மேனேஜ்மெண்ட் கோட்டா அட்மிஷன்ஸ் வந்து பண்ண முடியும். இந்த ஆலிம் முகமது சலீக் காலேஜ்லாம் இருக்குது பாருங்கள், கண்டிப்பாக இங்கே உங்களுக்கு சீட்ஸ் 1 or 2 வந்து அவைலபிளாக இருக்குது. இங்கே எல்லாமே நம்மளால் அட்மிஷன்ஸ் வந்துட்டு பண்ண முடியும். ஸோ இதில் இருக்க காலேஜஸ் பாருங்கள், மேக்ஸிமம் இந்த ஆர்எம்டி ஆர்எம்கேலாம் வந்து கண்டிப்பாக இப்போ ஃபில் ஆகிருக்கும். எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாம் கண்டிப்பாக நம்மளால் சீட் வந்து பண்ண முடியும். ஸோ அட்மிஷன்ஸ் பண்ண முடியும். நீங்கள் இந்த மாதிரியான மேனேஜ்மெண்ட் கோட்டா அட்மிஷன்ஸ் ஒரு நல்ல காலேஜில், இந்த வேல்டெக் மல்டிடெக் எல்லாமே நம்மளால் மேனேஜ்மெண்ட் கோட்டாலே அட்மிஷன்ஸ் பண்ண முடியும். பட் அங்கே உங்களுக்கு என்ன மாதிரியான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு கொடுக்குறாங்க, எவ்வளோ வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ற டீட்டெயில் நீங்கள் கலெக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னும் ஃபர்தர் டீட்டெயில் என்னென்ன காலேஜஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்றதையும் சொல்கிறேன். ஸோ அந்த ஹைடெக் வேல்டெக் மல்டிடெக் இது எல்லாமே உங்களோட ஆப்ஷனாக வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இதெல்லாம் சீட்ஸ் வந்து நம்மளால் பண்ண முடியும். ஸோ இதை தவிர்த்து ஜேஎன் இன்ஸ்டியூட்டாக இருக்கட்டும், நிறைய காலேஜஸ் உங்களுக்கு வந்து இங்கே வரும். இதில் நீங்கள் லிஸ்ட் பார்த்துட்டு சென்ட் ஜோசப் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி பாருங்கள், இது எல்லாமே சீட் வந்து நம்மளால் பண்ண முடியும். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு ஜேபிஆர் அங்கேயும் பண்ணலாம். ஸோ நிறைய காலேஜஸ். ஸோ இதில் நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணுங்கள், செக் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் உங்களுக்கு எந்த காலேஜில் அட்மிஷன் வேணுன்றதை, நம்மளும் அதை கன்ஃபார்ம் பண்ணலாம். ஆர்ஐடிலையும் அட்மிஷன் வந்து பண்ண முடியும். பட் என்ன அட்மிஷன் நம்ம பண்ணுறதுனாலும் சீக்கிரம் உங்களோட எஃபோர்ட் வந்து நீங்கள் போட்டு
இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம கொடுங்க. அப்போ தான் வந்து அட்மிஷனை சீக்கிரமாக நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும். ரொம்பவும் ஒரு லாஸ்ட் டைமில் நம்ம வந்து இருக்கோம். ஏன்னா டிஎன்இஏ கவுன்சிலிங் தான் ஃபைனல் ஒரு ஸ்டேஜ்ன்ற மாதிரி சொல்லலாம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீட் கிடைக்கல. ஸோ இப்போ நம்ம அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கும். பட் காலேஜஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்குள்ளே உங்களோட அட்மிஷன்ஸ் கண்டிப்பாக வந்து கன்ஃபார்ம் பண்ணுங்கள். பேரண்ட்ஸ் முக்கியமாக இது ரொம்ப ஃபீஸ் அதிகமாக இருக்கும், டொனேஷன் அதிகமாக கேட்பாங்க, அந்த மாதிரி நீங்கள் நினைக்க வேணாம். கண்டிப்பாக உங்களுக்கு கம்மியான கவர்மெண்ட் கவுன்சிலிங்கில் எவ்வளோ ஃபீஸ் வந்துட்டு காலேஜஸ் சார்ஜ் பண்ணுவாங்களோ அந்த மாதிரியான காலேஜஸ்லையும் அட்மிஷன்ஸ் வந்து பண்ண முடியும். இன்னொரு விஷயம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவே என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறையா கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸும் அவைலபிளாக இருக்குது, இசிஇ கோர்சஸும் அவைலபிளாகவே இருக்குது நிறைய காலேஜஸில். உங்களுக்கு எந்த மாதிரியான லொக்கேஷனில் என்ன காலேஜில் அட்மிஷன் வேணுன்றதை டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். எனக்கு கால் பண்ணுங்கள். இல்லைனாலும் நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணலாம். மேனேஜ்மெண்ட் கோட்டா அட்மிஷன்ஸை சீக்கிரம் கன்ஃபார்ம் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.